மிக மிக அருமையாக நம்முடைய பகவான் அவருடைய திவ்யமங்கள நாமத்தோடு ஆரம்பித்து வைத்திருக்கும் நாள். இதை நன்னாளாக திருநாளாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் நாமத்தினால் நிரப்ப வேண்டும். செய்யும் செயல்களை அவருக்கு அர்ப்பணமாக செய்து சேவா தாமரைகளால் நிரப்ப வேண்டும். பகவானுடைய கருணையை கொண்டாடி நன்றியோடு இந்த நாமத்தாமரைகளையும் சேவா தாமரைகளையும் சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுவன்றி வாழ்க்கைக்கு வேறு ஏது பயன்? இன்றைக்கு ஒரு கதை பார்ப்போம். ஒரு சத்சங்கம் செய்வது என்றால் உண்மைகளை கொண்டுதான் அந்த சத்சங்கம் செய்ய முடியும். அதனால் அவை திரும்ப திரும்ப வரக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கும். அந்த கருத்துக்களையும் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய காரணம் அது வாய் வழியாக, காது வழியாக, கண் வழியாக உள்ளே நுழைந்து ஆழமாக இறங்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ஒன்றை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் அதனுடைய இன்ஃப்ளூவன்ஸ், அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். எத்தனையோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆரம்பத்தில் நாம் அதை வெறுப்போம், சுத்த நியூசன்ஸ் என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் 2-3 தடவை காதால் கேட்ட பிறகு எப்படி அது நம்முடைய ஆழ் மனதில் நுழைந்திருக்கிறது என்று தெரியாது. கடைத்தெருவுக்கு போகும்பொழுது நம்மை அறியாமல் அந்த பொருளை சென்று வாங்குவோம். ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆழ்ந்து உள்ளே இறங்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லுவது வழக்கம். இதை நாம் ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளிலும் காணலாம், ரமண பகவானுடைய உரையாடல்களிலும் காணலாம். திரும்ப திரும்ப அவர்கள் அந்த ஒரு பாயிண்டை விதவிதமாக சொல்வார்கள், சில சமயம் ஒரே மாதிரியும் சொல்வார்கள். ஆயினும் இதை ஆழமாக எடுத்துக்கொள்பவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. ஒரு சுவாமி ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு சத்சங்கம் செய்தார். கிட்டத்தட்ட 2000 பேர் அதில் பங்கு கொண்டனர். அவர்களெல்லாம் அதை மிகவும் கொண்டாடி ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து அந்த ஒரு பெரிய சத்சங்கம் பெரும் பலனை அளித்துள்ளது என்று நினைத்தார்கள். அடுத்த நாள் இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாயிற்று. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அந்த சுவாமி தான் முதல் நாள் சொன்னதையே அப்படியே திரும்ப சொன்னார். பிறகு 3ஆம் நாளும் அதே மாதிரி முதல் நாள் சொன்னதையே அதே மாதிரி திரும்ப சொன்னார். இப்படி நாட்கள் ஆக ஆக அந்த ஒரே கருத்தையே அவர் திரும்ப திரும்ப சொன்னவுடன் பலருக்கு அது மிகவும் போர்டமாக ஆகிவிட்டது. சலித்து போனார்கள், அலுத்து விட்டது. இது என்ன, ஒரே கதையே ஒரே கருத்தையே இவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவருக்கும் வேறு வேலை இல்லை, நமக்கும் வேறு வேலை இல்லை போதும். இப்படியெல்லாம் அந்த கருத்தின் ஆழம் போய்விட்டது. எது ஒன்றுமே நமக்கு மலிவாக கிடைத்ததென்றால் அதற்கு மதிப்பு இருக்காது. ஒரு அரிய பொருள் கிடைப்பதற்கே அரிய பொருள் என்ற நிலை என்பது என்ற கருத்து மனதிற்கு வந்தால் மட்டுமே அதை தேடி நாடி ஓடுவோம். எது ஒன்றும் மலிவாக கிடைத்தால் அதனுடைய விலை 0 தான், அதனுடைய மதிப்பு 0 தான். மிகவும் கேஷுவல் ஆகிவிடும். ஆசிரமத்திற்கு வந்து பலர் சொல்வார்கள், எங்களுக்கும் ஆசிரமத்திலேயே இருந்து சேவை செய்ய வேண்டும் போல் இருக்கிறது, இங்கே உட்கார்ந்து நாமும் சொல்ல போல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நான் சொல்வேன், இங்கேயே இருந்தீர்களானால் இது மிகவும் கேஷுவல் ஆகிவிடும், இதற்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விடும்.
தள்ளி இருந்து அதற்காக ஏங்குவது எவ்வளவோ மேன்மையானது. ஆக இந்த சுவாமி அந்த கருத்துக்களையே திரும்ப திரும்ப விடாமல், ஒரு நாள் விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார். தினம் தினம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் வரும் கூட்டம் பெருமளவில் குறைந்து விட்டது. எல்லோரும் அவர் மேல் வைத்திருந்த மதிப்பையும் இழந்து விட்டார்கள். இவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். இப்படி கடைசியில் கூட்டம் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் ஒருவர் மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த ஒருவர் மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அதை பார்த்த அந்த சுவாமி அன்றைக்கு தன்னுடைய தலைப்பை மாற்றி பேசினார். இன்னும் உயர்ந்த கருத்துக்களை அள்ளி வீசினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு நபருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் கேட்டார், பிரசங்கித்த சுவாமியை பார்த்து, சுவாமி, இவ்வளவு ஆழமான கருத்துக்களை நீங்கள் இன்று வேறு விதமாக வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். இதை நீங்கள் முன்பே செய்திருந்தால் அந்த கூட்டம் தங்கியிருக்குமே, அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு யாருமே இல்லாத நிலையில், நான் ஒருவனே மட்டுமே இருக்கும் நிலையில் இன்றைக்கு மாற்றி வேறு இன்னும் ஆழ்ந்த கருத்துக்களை வித்தியாசமாக சொல்கிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அந்த சுவாமி புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், திரும்ப திரும்ப ஒரே கருத்தை சொல்லியும் எல்லோரும் சலித்து போனார்களே தவிர யாருமே அதை கடைபிடிக்கவே இல்லை. ஒரு கருத்தை நாம் சத்சங்கத்தில் கேட்டோமானால், அதுவும் நம்முடைய பகவான் போன்ற ஒரு பெரிய மகாத்மா சொல்லிய கருத்து, அது அவர் அனுபவத்தில் இருந்து வந்த கருத்து, அவர் வாழ்ந்த கருத்து. அந்த கருத்தை திரும்ப திரும்ப கேட்கும் பாக்கியம் கிட்டியிருக்கிறது என்று அதை கொண்டாடி, அதை முழு கவனத்தோடு கேட்டு திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது ஆழ உள்ளே செல்கிறது, ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது. இரண்டாவது, ஒரு மகானுடைய வார்த்தைகளுக்கு அத்தனை ஒரு பவர் உண்டு, மகாசக்தி அது. நாம் வெறுமே அந்த இடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் போதும், மூளை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட கிடையாது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எப்பேற்பட்ட மகாத்மாவிடமிருந்து வந்திருக்கிறது, அவைகள் தானாகவே கேட்பவருடைய ஆத்மாவுக்குள் நுழைந்துவிடும். அங்கு நுழைந்து பல பெரும் மாற்றங்களை கொண்டு வரும். உரிய சமயத்தில் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்வார்கள் அல்லவா. ஆனால் மூளையை வைத்து மட்டும் கவனிப்பவர்கள் 2 நாளைக்கு மேல் அவர்களுக்கு போர் அடித்துவிடும். ஒரு பக்தியோ அல்லது நம்பிக்கையோ இல்லாதவர்கள் வேறு கருத்துக்களை நாடி சென்று விடுவார்கள். இந்த சுவாமி சொன்னார், எல்லோரும் கேட்டார்கள், போர் அடித்தது என்று நிறுத்திவிட்டார்கள். ஆனால் யாருமே இதை கடைபிடிக்கவே இல்லை. உங்களை நான் 2-3 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் எல்லோருக்கும் அன்பையும் தியாகத்தையும் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களிடத்தில் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கண்டேன். நீங்கள் உடையில்லாத வறுமையில் வாடும் ஒருவருக்கு உங்கள் மேல் இருந்த ஷாலையும் வேறு ஒரு உடையையும் கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்தேன். அன்போடு கொடுத்தீர்கள். அடுத்து நான் சொன்னவைகளுள் முக்கியமானது அடக்கம், ஹியூமிலிட்டி, பொறுமை. இந்த பொறுமையையும் ஹியூமிலிட்டியும் அடக்கமும் நான் திரும்ப 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 சொல்லி வந்த கருத்துக்கள். ஆனால் நேற்றைக்கு நான் பார்த்தேன், நீங்கள் உங்களுடைய காலணிகளை வேறு இடத்தில் வைத்து விட்டீர்கள். இதை கண்ட இந்த வாயில் காப்போன் வந்து உங்களை மிகவும் திட்டி வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் கொட்டி அவமானப்படுத்தி அதை
கொண்டு போய் உரிய இடத்தில் போடச் சொன்னான். தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறீர்கள், இது கூடவா தெரியவில்லை உங்களுக்கு? இன்றைக்கு வேறு இடத்தில் விட்டு சென்றிருக்கிறீர்கள் என்பதையே அவன் மிகவும் ஆழமாக காயப்படுத்தும் விதத்தில் உங்களிடம் சொன்னான். ஆனால் நீங்கள் பொறுமையாக அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, ஆம் நான் தவறு செய்து விட்டேன் என்று அவனிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்து அதை உரிய இடத்தில் வைப்பதை பார்த்தேன். நீங்கள் ஒருவர்தான் அந்த 3000 பேரில் நான் சொன்னதை சலிப்படையாமல், அழுக்காமல், சலிப்பில்லாமல் கேட்டதுடன் அதை கடைபிடித்ததையும் பார்த்தேன். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு அதைவிட இன்னும் பெரும் கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், 3000 பேர் இந்த சத்சங்கத்தை கேட்பதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் எத்தனை பேர் அதில் மாற்றம் அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். the transformation. எத்தனையோ வியூஸ் 15K 15M என்றெல்லாம் வருகிறது. ஆனால் ஒருவர் இருவரை தவிர மிகச்சிலரே அதன் மூலம் ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறார்கள், தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் படும் துன்பங்களை எல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நம்முடைய பகவானுடைய கருத்துக்கள் அவருடைய அனுபவத்தில் தோய்ந்து வந்தவை. அதை வெறுமே ரிலே செய்கிறோம். அது பகவானிடமிருந்து வந்தவை என்ற ஸ்ரத்தையும், அதில் அத்தனை சக்தி இருக்கிறது என்ற அறிவும், இதை பயபக்தியோடு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சி மிக விரைவிலேயே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துவிடும். அதை விட்டு வெறும் காதால் மட்டும் கேட்டு திரும்ப திரும்ப ஒரே கருத்து தானே, மிகவும் அலுப்பாக இருக்கிறது. இதைவிட விதவிதமான கருத்துக்கள் கொண்ட எத்தனையோ வீடியோக்கள் இருக்கிறது, ஆடியோக்கள் இருக்கிறது என்று போய்விடுவார்கள். ஆக அந்த மகாத்மா சொல்கிறார், நீ ஒருவர் போரும். உண்மையிலேயே நீ மாற்றமடைந்து அதை கடைபிடித்து வருகிறாய். உனக்குத்தான் நான் அடுத்த 2வது சத்சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இது எங்கும் நடப்பது. மிக அழகாக இதை படம் பிடித்து காட்டுகிறது. அதனால் நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். சத்சங்கத்தில் கவனத்தோடு கேட்பதை ஸ்ரவண யோகம் என்று சொல்வார்கள். கேட்பவர்கள் கவனமாக கேட்டால்தான் சொல்பவர்களுக்கும் அதில் ஒரு ஆர்வம் வரும். அதை கடைபிடித்தார்களானால் இன்னும் அது விசேஷமாக இருக்கும். 2வது, அந்த கேட்டவைகளை எல்லாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை நாம் உள்ளே இறக்கி அது செயலாக வெளிப்பட வேண்டும், ஆத்ம சக்தியாக ஆக வேண்டும். அதுதான் ஒரு சத்சங்கத்தினுடைய பெரும் பயன். அந்த சத்சங்கமும் என்ன, அனுபவத்தில் உணர்ந்த ஒரு பெரிய மகாத்மாவின் வார்த்தைகள் அல்லவா? அதை கேட்பதனாலேயே நமக்கு அந்த அனுபவம் கூடுவதற்காக வேண்டிய மாற்றங்கள் சிறிது சிறிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நம்மையும் அறியாமல் நாம் மாறிக்கொண்டிருப்போம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். சில நாட்களுக்கு முன்பு ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இளைஞர் வந்தார். என்னிடம் இப்படியே சொன்னார். அவர் பகவானுடைய கைங்கரியங்களை செய்து வருபவர். அதை விட்டுவிட்டார். அவர் சொன்னார், திரும்ப திரும்ப ஒரே கருத்தையே ஒரே வார்த்தைகளை கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் சலிப்பாக இருக்கிறது. அல்லது வார்த்தைகளாவது தாங்கள் மாற்றிச் சொல்லக்கூடாதோ? ஒரே கருத்தை ஒரே வார்த்தைகளாக சொல்லி வருகிறீர்கள். நான் செய்து வந்த கைங்கரியத்தை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார். எனக்கு மிகவும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது.
அப்படித்தான் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக நாம் ஏதாவது எடுத்துக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். They want newness and varieties. அது மட்டுமல்ல, ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் யாராலும் எதுவும் பொறுமையாக கேட்க முடியவில்லை. அந்த 10 நிமிடமும் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் ஷார்ட்ஸ் என்று 2 நிமிடம் 3 நிமிடத்தில் ஒரு கருத்தை சொல்லும்படி போட்டு விடுகிறார்கள். அது முடிந்த பிறகு அடுத்த ஷார்ட் என்ன என்று பார்க்கிறார்கள். ஆக காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. கலியுகம் இது. அதனால் நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே போக வேண்டும். அதனுடைய விளைவு என்ன என்பதை கடவுளிடம் விட்டுவிட வேண்டும். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். இந்த பிரார்த்தனையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் செய்கிறோம். இந்த பிரார்த்தனைகளும் அவரால் ஏற்படுத்தப்பட்டவைதான். இதற்கு ஒரு தேவை இருப்பதனால்தான் இந்த பிரார்த்தனைகள் வந்திருக்கின்றன. முடிந்த வரையில் முடிந்தவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் பெரும் நன்மை இருக்கிறது. பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம்.